ஹாய் நண்பர்களே, வாங்க வணக்கம். இங்கே பாருங்கள், இப்போது அன்றைக்கி வந்து நம்ம செடி மண் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா. மண் கலவை கலந்து இதை ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இப்போ மண் பதப்படுத்தணுங்க. இதை பதப்படுத்துறதுக்காக அப்படியே வச்சுருக்கோம். இன்னும் எதுவும் செடி விதை போடலை. இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா 10 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கோம். இதை பதப்படுத்துறதுக்கு தான் 10 லிட்டர் தண்ணி, 20 ml பஞ்சகாவியம் இதில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்க, இந்த தண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் 2 மூடி இதில் பாருங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும், பரவாயில்ல தான். பாருங்க, இந்த மாதிரி 4 மூடி அதில் ஊற்றிட்டிங்கன்னா 20 ml வந்துடும். மாதிரி தண்ணி கொஞ்சம் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த பதப்படுத்தி வச்சுருக்கிற தொட்டிங்களுக்கு இதை கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் விட்டுட்டோம்னா தண்ணி ஊற்றி இந்த மண்ணுக்கு வந்து உயிர் உரம் கொடுத்த மாதிரிங்க. இது இந்த மண்ணுக்கு இப்போ வந்து செடி வைக்காத மண் தான் இது. இந்த தண்ணி ஊற்றிட்டோம்னா நமக்கு உயிர் உரம் வந்துடும். இது நல்ல மண் பதப்படுத்துறோங்க. அது மாதிரி ஊற்றி விட்டுட்டுங்க. ஒரு வாரம் இருக்கட்டும், ஒரு வாரம் 10 நாள் இருந்தால் கூட ஓகே தான். அப்போ அந்த டைமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா கலரிட்டு செடி வச்சோம்னா அவ்வளோ அருமையாக வந்துடுங்க செடி. பாருங்க, நல்லா ஊறுற அளவுக்கு நல்லா ஊற்றி விடுங்க. நல்லா அடி வரலாம் ஊறிடும் தண்ணி, அதுவும் ட்ரை ஆகிடும். பாருங்க, ஏற்கனவே ஊற்றுனதெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா மண் பதப்பட்டுடும். பாருங்கள், 10 லிட்ரு 5 இதுக்கு ஊற்றியாச்சு, 5 தொட்டிக்குமே ஊற்றியாச்சு. அது மாதிரி ஊற்றி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதத்தில் மண் பதப்பட்டுடும். அடுத்தது செடி நட்டிங்கன்னா வளர்ச்சி நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த மண் ஏன் இதெல்லாம் பதப்படுத்துறீங்கன்னு கேட்டால் பூச்சி பிடிக்காதுங்க செடிங்களில் அதிகபட்சமாக. வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் இது. வாங்க நண்பர்களே, பாருங்கள், இந்த தொட்டி வந்து அன்றைக்கி மண் கொட்டி நம்ம ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, உரம். இதில் 5 தொட்டி அன்றைக்கி போட்டு இந்த மீன முள்ளெல்லாம் போட்டு நம்ம மண் பதப்படுறதுக்காக வச்சுருந்தோங்க. பாருங்கள், இப்போ பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணுக்கு உயிர் வரம் வச்சுருந்தோம். இந்த புல் எப்படி முளைச்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் தானாக வந்த புல் தாங்க. இப்போ வந்து இந்த மண்ணுக்கெல்லாம் உயிர் வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த புல்லுலாம் எடுத்துகிட்டு இப்போ இன்றைக்கி பாருங்கள், மிளகா விதை இருக்குது, மிளகா நாற்று, வண்டை நாற்று இருக்குது. அதுதான் இப்போ நம்ம இதில் போட போகிறோம். இந்த புல்லெல்லாம் நம்ம பிடிங்க எடுத்துடலாங்க. இந்த மாதிரி வரணுங்க. பாருங்க, மண் கலந்து விட்டுட்டு பஞ்சகாவியம் நீங்கள் ஊற்றி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி புல் வர ஆரம்பிச்சிருங்க. இங்கே பாருங்கள் எப்படி வேறு, இந்த புல்லே எப்படி வேறு ஊனுது பாருங்கள். அப்போ நம்ம செடி வைக்கிற செடி வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வேறு போகுன்றதை நீங்கள் பார்த்துங்க. மண் நல்ல பதத்துக்கு வந்துருச்சுங்க. இது இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும்தாங்க செடி வந்து உருப்படியாக நமக்கு நல்ல வெள்ளாமை கொடுக்கும். செடி வந்து செத்து போகாது. அதே மாதிரி செடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக காய் வைக்க தொடங்கிடுங்க. பாருங்க, புல் எடுத்தாச்சு. நம்ம இதிலெல்லாம் வந்து மிளகா செடி போட போகிறோம். இப்போது பாருங்கள், இன்றைக்கி நம்ம தொட்டியில் பாருங்கள், இந்த புல்லெலாம் எடுத்தாச்சு, பதமாகிடுச்சு, மண் எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போது செடி வைக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், இந்த மிளகா செடி தான் போட போகிறோம். இந்த வறுமை கம்போஸ்ட்டில் வச்சு நம்ம இது விதை போட்டதுங்க. பாருங்கள், இதை எடுத்து அப்படியே இப்போ நம்ம வைக்க வேண்டிய வேலை தாங்க. பாருங்க, இது மாதிரி எடுத்துட்டு அவ்வளோதாங்க. இது மாதிரி எடுத்துட்டிங்கன்னா தனியாக வந்துடும், வேரும் பாதிக்காது நம்மளுக்கு. பாருங்க, அப்படியே வச்சிட வேண்டியதாங்க. இது மாதிரி வச்சுட்டோம்னா வச்சுட்டு மண்ணை கொஞ்சம் அப்படியே அணைச்ச மாதிரி பண்ணிக்கோங்க.
இது பார்த்தீங்கன்னா இந்த செடியெலாம் வந்து இந்த மாதிரி பதத்தில் நட்டாதாங்க இது வந்து அப்படியே வேறு ஊனிச்சுன்னு வச்சுங்க உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்துடுங்க இது. ரொம்ப நல்ல விதை தான் இது நம்ம போட்டிருக்கோம். இது பாருங்கள், எதுக்குடா 2 நாற்று நடுறீங்க, 1 நடலாமான்னு கேட்கலாம் நீங்கள். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, 1 போனாலும் இன்னொன்று வந்துடுங்க. அப்படி 2மே வந்தாலும் நம்ம எடுத்து வேறு தொட்டியில் கூட வச்சுக்கலாங்க. நல்லா கொஞ்சம் இந்த ஹைட்டுக்கு வந்துடுச்சுன்னா நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இது ஏன்னா இந்த 2 2 வைக்கிறது சின்ன நாற்று நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காயாமல் இருக்கும். 2 2 வச்சா கொஞ்சம் பாதுகாப்பு மாதிரி இருக்குங்க, ஒரு ஆள் சப்போர்ட் மாதிரிங்க அது. அதுக்காக தான் அது வைக்கிறது. வேறுங்க அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே வைக்க வேண்டியதான். பாருங்க, அவ்வளோதாங்க. எல்லா தொட்டிலுமே 2 2 செடி வச்சாச்சு. இன்னும் இருக்குது. பாருங்க, இந்த மாதிரி தொட்டி காலியாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி மிளகா செடியெலாம் வச்சிங்கன்னா அதுக்குள்ளே இந்த காய் வச்சு இதுவாகிடுங்க நமக்கு செடி. அந்த டைமில் இது வளர தொடங்கிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதமான காய் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். பாருங்க, பெரிய தொட்டி ஒன்று காலியாக இருக்குங்க, அதில் வச்சிடலான்னு இருக்கேன். 3 செடி தான் இருக்குது, வாங்க. இதில் வச்சிடலாங்க. இது மண் தொட்டியும் காலியாக தான் இருக்குது. இது பழ செடிங்க, கொய்யா மரம். அவ்வளோதாங்க, செடியெலாம் வச்சாச்சு. லைட்டாக அப்படியே நம்ம தண்ணியை ஊற்றி விட்டுட்டோம்னா அது அப்படியே இதுவாகிடுங்க. இந்த மாதிரி கம்போஸ்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு விதை போடுறது கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம இதிலேருந்து விதை போட்டு எம்டி ஆயிடுச்சு. அடுத்த விதை போடுறதுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், ஒரே ஒரு வண்டை செடி மட்டும் இருக்குங்க. இந்த வண்டை செடி நம்ம இந்த தொட்டி காலியாக இருக்குது, இதில் வச்சிடலாங்க. இது இந்த மாதிரி வச்சுட்டா வந்துடுங்க செடி. இது இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் இதோட பெருசாக கூட வந்தாலும் நடலாம். ஆனால் இது கொஞ்சம் பதமான இது தான் வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றி விடுவோம். காலையில் சாயங்காலம் கண்டிப்பாக தண்ணி ஊற்றணுங்க நம்ம செடிங்களுக்கெல்லாம். 2 3 வெண்டைக்காய் இருக்குது, அதையும் பறிச்சிடலாங்க. நமக்கு பாருங்க, விதை போட்டாச்சு. இது செடி நெட்டாச்சுங்க. செடி நட்டதுக்கு செடிக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சுருவோங்க. தண்ணி வந்து இந்த மாதிரி தாங்க ஊற்றணும். நிறைய பைப்புலேயோ இதில் பக்கெட்லேயோ வந்து பிடிச்சி இந்த தொமுக்குன்னு ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி ஊற்றிட்டு அப்படியே மண் கொஞ்சம் லைட்டாக உடச்சி விட்ருவோங்க. இந்த மாதிரி ஊற்றி விட்ணுங்க தண்ணி. தொட்டி ஃபுல்லாக நினைகிற மாதிரி வச்சுக்கோங்க, ஏன்னா ஈரப்பதம் எல்லாம் சைட்லலாம் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சாயங்கால டைமில் தாங்க இந்த மாதிரி செடியெலாம் நடணும். என்னென்னு கேட்டிங்கன்னா காலையில் டைமில் நட்டோம்னா நல்ல வெயிலில் இந்த செடி விதங்கி காயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி அந்தி நேரத்தில் நட்டோம்னா இது என்ன ஒன்று கேட்டிங்கன்னா பனி நுமரில் நட்ட மாதிரியே இருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு தழுத்து வந்த மாதிரியே இருக்குங்க செடி. வெயிலில் நட்டிங்கன்னா இந்த முனை வந்து வாடிடும். வாடி போனதுமே காய தொடங்கிடும். அப்புறம் துளுத்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், செடி பிழைக்காது. இந்த மாதிரி நேரத்தில் தாங்க செடி வைக்கணும். விதை போட்டிங்கனாலும் இந்த மாதிரி நேரத்தில் விதை போடலாம்.
பாருங்க. காலையில் டைமில் விதை போட்டு நம்ம அந்த வெயிலில் காய விடும்போது என்ன வந்து கேட்டிங்கன்னா அந்த தண்ணி ஈரப்பதம்லாம் வலிச்சிடுதுங்க வெயில். அப்போது நமக்கு கொஞ்சம் விதையெல்லாம் வந்து ஈரப்பச இல்லாமல் போயிடுது, சிலது முளைக்காமலும் போயிடுதுங்க. இந்த மாதிரி நேரத்தில் நட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக செடி நல்லா இருக்குங்க. தண்ணி இந்த மாதிரி ஊற்றிடுங்க. இது மட்டும் பாருங்கள், இது வந்து நெய் மிளகாங்க. ஒரே ஒரு விதை தான் இருந்தது, அது போட்டிருக்கோம், நல்லா முளைச்சிருச்சு. அதுவும் இருக்குது, நல்லா நல்லா ஓரளவுக்கு வருதுங்க. அதுவும் இந்த மாதிரி ஊற்றி விட்ருங்க. இதுக்கு மாதிரி காலைல பாருங்கள், செடி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கொஞ்சம் இருக்குங்க நம்ம செடியில் இன்றைக்கி, அதையும் கொஞ்சம் எடுத்துருவோம். பாருங்கள், இதுக்கு மேலே விட்டால் முத்திரும். இந்த பதத்தில் வரும்போது எடுத்துருவோங்க இதெல்லாம். இது எல்லாம் பாருங்கள் விதைக்கு விட்ருக்குங்க. இது எல்லாமே விதைக்கு தான் பாருங்கள். இது எல்லாமே விதை வந்து இப்போ எடுக்கிற பதத்துக்கு வந்துருச்சு. இது கொஞ்சம் ஊசி வண்டை, இது கொஞ்சம் மர வண்டை மாதிரி, இது பச்சை, இதுவும் பச்சை தாங்க. வாங்க, சிகப்பு வண்டையும் இருக்குது பாருங்கள். இது சிகப்பு வண்டைங்க, இதுலேயும் காய் இருக்குது, கொஞ்சம் எடுத்துருவோம். இந்த செடியில் இது தாங்க ஃபஸ்ட்டு அறுவடை. இந்த சிகப்பு வண்டையில் இதுதான் ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணுறோம். இதையும் எடுத்துருவோம். அவ்வளோதாங்க. பாருங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிகப்பு வண்டை, பச்சை வண்டை நம்ம அறுவடைக்கு வந்திருக்குங்க இன்றைக்கி. இந்த மாதிரி பழத்தில் அறுத்துங்கன்னா சாப்பிட நல்லா இருக்குங்க, முத்திச்சுன்னா நல்லா இருக்காது. பாருங்கள், சரியான அறுவடைங்க அது. இந்த மாதிரி அறுவடை பண்ணணுன்னா இந்த மாதிரி நேரத்தில் பயிர் வைங்க. பாருங்கள், நம்ம தோட்டம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரு சுற்றி பாருங்கள். நம்ம தோட்டத்தில் அப்படியே கண் குளிர்ச்சியாக இருக்குங்க. அது பார்க்குறதுக்கே நமக்கு கண்ணுக்கு இதமாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி அவ்வளோ பாசமாக பிள்ளைங்க மாதிரி வளர்த்துட்ருக்குங்க. ஒவ்வொரு செடியும் நல்லா பாதுகாப்பு பண்ணி வளர்க்குறோம். நல்லா கரெக்டான நேரத்தில் மருந்து அடிக்கணும். முட்டை கரைச்சல், அது பூச்சி கொஞ்சம் வராமல் பார்த்துக்கிட்டா நமக்கு வந்து நல்லா இருக்குங்க. இது அருமையான வளர்ச்சி, அருமையான மகசூல் எடுக்கலாம். நல்ல காய் நல்லா பிடிக்குதுங்க. தக்காளிலாம் பாருங்கள், நம்ம எதிர்பார்த்ததோட மிச்சமாக தாங்க வந்திருக்கு. இந்த தக்காளி வண்டை எல்லாம் பாருங்கள். இந்த தக்காளிலாம் அடுத்த வாரத்துக்கெல்லாம் பழத்துக்கு வந்துடுங்க. இதெல்லாம் சின்ன தக்காளி, எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் நண்பர்களே, அடுத்த டைமுக்கு நம்ம வீடியோ பாருங்கள், பெல் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் அப்பப்போ நாங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அப்டேட் பண்ணுறோம். உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் இவங்களால் முடிஞ்ச வரலாம் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். வணக்கம் நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.